ஏப்ரல் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அரசாங்கம் ஒரு சுற்று நிருபத்தை வெளியிடுகிறது. அந்த சுற்று நிருபம் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்டர் 5 இயர்ஸ் 5 வருடங்களுக்கு குறைவாக இருக்கின்ற சிறுவர்கள் மரணித்தால் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுவது கட்டாயம். இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுவது கட்டாயம் என்ற இந்த சுற்று நிருபத்தை கண்டவுடனே நிறைய பேர் கொதித்தெழும்பினாங்க, நிறைய பேர் பயப்பட்டார்கள். அதிலே குறிப்பாக முஸ்லீம் சொசைட்டி நிறையவே பயப்பட்டது. ஏனென்று சொன்னால், முஸ்லீம் சொசைட்டி போஸ்ட்மார்ட்டத்துக்கு நார்மலாகவே விருப்பம் இல்லை. ஏனென்ன நண்பர்களே, முஸ்லீம் சொசைட்டி ஒரு மனிதன் இறந்த பிறகு அவங்க மேக்சிமம் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அந்த சடலம், அதாவது டெட் பாடிக்கு எந்த நோவினையும் கொடுக்கப்படாது. அதை நோவனே செய்யாமல் அப்படியே குயிக்காக அடக்கம் பண்ண வேண்டும். அதாவது 24 ஹவர்ஸுக்கு அடக்கம் பண்ண வேண்டும் என்ற கன்செப்டில் குறியாக இருக்கிறாங்க. ஸோ யாருமே விருப்பம் இல்லாத இந்த ஒரு செக்யூலரை கவர்மெண்ட் ஏன் கொண்டு வந்தது? இதற்கு மெயினாக இருக்கின்ற காரணம் தான் சைல்டு மோர்டாலிட்டி என்கின்ற ஒரு கன்செப்ட். நண்பர்களே, சைல்டு மோர்டாலிட்டி என்றால் என்னவென்றால், பிறக்கின்ற 1000 குழந்தைகளுக்கு, உயிருடன் பிறக்கின்ற 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தை இறந்து போகின்றது. அதாவது அண்டர் 5 சைல்டு மோர்டாலிட்டி, 5 வருடம் வரையும் அந்த குழந்தை சேவைவாகுதா இல்லையா? 1000 குழந்தைகள் பிறந்தால் அந்த 1000 குழந்தைகளிலே எத்தனை பிள்ளை 5 வருடம் வரையும் சேவைவாகிறது, எத்தனை பிள்ளை இறந்து போகின்றது? கிட்டத்தட்ட நீங்க 2020 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 6 பிள்ளைகள் இறந்து போயிருக்கின்றது. அதாவது அதன் வேல்யூ 6ஆக இருக்கின்றது. 2021 5.7, 2022 5.6, 2023 6, 2024 அது 6.8 மாறுகின்றது. இப்படியே கூடுகின்றது குறைகின்றது. இவ்வாறு கூடி குறைகின்ற இதுக்கு சரியான டேட்டாஸ் வேண்டும். ஏன் குழந்தைகள் இறக்கின்றன என்கின்ற இந்த டேட்டாவை பார்க்கும்போது நண்பர்களே, குழந்தைகள் பிறந்து முதல் மந்தினுள்ளே ஃபர்ஸ்ட் இயரில் எப்படி இறக்கின்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பர்த் டிஃபெக்ட். அதாவது குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் மெடிக்கலில் கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ். பிறக்கும் போது ஹார்ட்டில், மூளையில், அப்படி இல்லை என்றால் பொடியில் இருக்கின்ற ஏதாவது ஒரு இடத்துல பிறக்கும் போதே குறைபாடுகளுடன் பிறக்கும். இதன் காரணமாக அந்த பிள்ளைக்கு சேவைவாக முடியாது. அதனால பிள்ளை இறந்து போகின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, ஏற்கனவே அந்த குறைபாடுடன் பிறக்கின்றவர்கள் 46% இருக்கின்ற நேரத்தில் அடுத்ததாக ப்ரீமெச்சூரிட்டி, அதாவது ஒரு குழந்தை 37 வீக் பாஸ் ஆகின பிறகு 42 வீக்ஸுக்கு பிறக்கணும். அது தான் நிறை மாத குழந்தை என்று கூறுவோம். அது 37 வீக்குக்கு முதல்ல 28 வீக்கிலிருந்து 37 வீக் வரும் வரையும் ஒரு இடத்துல அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை சொல்லுவோம் ப்ரீமெச்சூரிட்டி. அதாவது அந்த டேட்டுக்கு முதல்ல பிறந்த குழந்தைகள். அது 26% தான் காரணமாக இருக்கின்றது இந்த குழந்தைகள் இறப்பதற்காக. அடுத்ததாக, குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தைக்கு சுவாசம் வரவில்லை, மூச்செடுப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. இதன் காரணமாக 12% ஆஃப் த பேபிஸ் ஃபர்ஸ்ட் 1 மந்த்தில் இறக்குறாங்க. அதே நேரம் குழந்தை பிறந்த பிறகு கிட்டத்தட்ட 6% என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, வைரஸ் இன்ஃபெக்ஷன், இது போன்ற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் காரணமாக இறந்து போகிறாங்க. ஆனால் 10%க்கு இதுவரைக்கும் காரணம் தெரியவில்லை. அந்த 1 மந்த்திலிருந்து 5 இயர்ஸ் வரையும் என்ன காரணங்களுக்காக இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக பிள்ளைகளுக்கு நியூமோனியா ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு வயிற்றோட்டம், டயரியா எனப்படுகின்ற ஒரு நோய் ஏற்படுகிறது. அதையும் தாண்டி அடுத்ததாக இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் ஒழுங்காக கிடைக்காம அந்த பிள்ளைகள் இறக்கின்றன. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேறு வேறு இன்ஃபெக்ஷன்கள், அப்படி பல காரணங்களுக்காக பிள்ளைகள் இறந்து போகின்றன. இந்த கணக்கெடுப்பில் இந்த சைல்டு மோர்டாலிட்டி அண்டர் 5 இயர்ஸ் என எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவில் இது 30ஆக இருக்கின்றது, பாகிஸ்தானில் 65ஆக இருக்கின்றது, பங்களாதேஷில் 29ஆக இருக்கின்றது, மால்டீவ்ஸில் 7ஆக இருக்கின்றது, ஸ்ரீலங்காவில் 6.8ஆக இருக்கின்றது. அதே நேரம் சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளில் 2ஆக இருக்கின்றது, அமெரிக்காவில் 6.3ஆக இருக்கின்றது, யூகேல இது 4ஆக இருக்கின்றது. ஸோ நண்பர்களே, அண்டர் 5 சைல்டு மோர்டாலிட்டி ரேட் எனப்படுகின்றது உண்மையிலே ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ். ஒரு நாட்டினுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அறிவதற்கான ஒரு இண்டெக்ஸாக காணப்படுகிறது. இந்த சைல்டு மோர்டாலிட்டி ரேட்டை குறைக்க வேண்டும் என்றால், சைல்டு ஏன் இருக்கிறார்கள், எவ்வாறு இருக்கிறார்கள் என்று தேடி அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸை நாங்கள் கொடுக்க வேண்டும். சைல்டு மோர்டாலிட்டி ரேட்டை நாங்கள் குறைக்க வேண்டும்.
ஸோ நண்பர்களே, சாதாரணமாக ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி ஒரு நோயாளியாக இருந்து பல வருடங்கள் பல மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து இறக்கின்ற போது அந்த குழந்தைக்கான கோஸ் ஆஃப் டெத் ஏன் இறந்தார் என்ற காரணத்தை டாக்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். சப்போஸ் ஒரு குழந்தை இறக்கின்றது, திடீரென்று இறக்கின்றது, அதுக்கு எந்த நோயும் இருக்கவில்லை, அந்த நேரத்திலே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தை கொண்டு வரப்படுகின்ற நேரத்திலே சில வேளை டாக்டர்ஸுக்கு கோஸ் ஆஃப் டெத்தை கொடுக்கலாம். சில வேளை டாக்டர்ஸ் அதன் டீட்டெயில்ஸாக ஆராயாமல் அதனை கொரோனர் என்கின்ற ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார், கோஸ் ஆஃப் டெத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நண்பர்களே, கொரோனர் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த டிசீஸ் என்ன நடந்தது என்ற எல்லாத்தையும் கேட்டு அவர் ஒரு கோஸ் ஆஃப் டெத்தை கொடுப்பதற்கு ட்ரை பண்ணுவார். அவருக்கு பெரிதாக மெடிசின் பற்றி நாலேஜ் இல்லை என்றாலும் கூட இந்த கோஸ் ஆஃப் டெத்தை கொடுப்பதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றது. இவர் இவ்வாறான ஒரு கோஸ் ஆஃப் டெத்தை கொடுப்பார். சப்போஸ் அவரால் கூட கோஸ் ஆஃப் டெத்தை கொடுக்க முடியல, அவருக்கு விளங்குதில்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார்னு சொன்னால், ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எனப்படுகின்ற இந்த ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டெட் பாடியை ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் திரும்பவும் அனலைஸ் பண்ணி கோஸ் ஆஃப் டெத்தை எடுக்கலாமா முடியாதா என்று பார்த்து அவர் மோஸ்ட்லி என்ன செய்வார்னா, இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவார். ஸோ ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணினா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கடைசியாக ஒரு கோஸ் ஆஃப் டெத்தை எடுப்பாங்க. நண்பர்களே, இந்த போஸ்ட்மார்ட்டம் எனப்படுவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர். என்னவென்று சொன்னால், இது தலையிலிருந்து கால் வரையும் எல்லா உறுப்புகளையும் வெட்டி ஆராய்கின்ற ஒரு ப்ரொசீஜர். அதாவது தலையில் இருக்கின்ற மூளையை பார்ப்பாங்க, கழுத்தில் இருக்கின்ற இந்த ட்ரக்கியா, ஈசோஃபேகஸ், அதாவது சுவாச குழாய்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, இல்லை உணவு குழாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறதா, லங்கில் பிரச்சனை இருக்கிறதா என்று அதே நேரத்தில் வயிற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கமாக பார்ப்பதோடு கால் அது முள்ளுகளில் இருக்கின்ற பின்னாலே இருக்கின்ற ஸ்பைனல் கோடில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வெட்டி ஆராய்ந்து தான் பார்ப்பார்கள். ஸோ இவ்வாறு ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக ஏதாவது டிஃபெக்ட், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அவற்றை நேரடியாக அவதானித்து கோஸ் ஆஃப் டெத்தை கொடுக்கலாம். அதே டைமில் இதில் இருந்து ஒவ்வொரு பார்ட்ஸில் இருந்து ஒவ்வொரு சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. அந்த சாம்பிள்ஸ் எடுத்து இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா, ஏதாவது பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கின்றதா, அப்படி இல்லை என்று சொன்னால் ஏதாவது பொய்சன் இருக்கின்றதா, ஏதாவது ஒன்று இருக்கின்றதா இல்லை என்பதை பார்த்து எங்களுக்கு இந்த கோஸ் ஆஃப் டெத்தை கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னு சொன்னால், சில சைல்ட் அபியூஸ் கேசஸ் இருக்கின்றது, அதில் சில பொய்சன்ஸை கொடுத்திருப்பாங்க, அந்த குழந்தை இருந்திருக்கும், கோஸ் ஆஃப் டெத்தை கொடுக்க இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சைல்டில் ஸ்டொமக்லேயோ பிளட்லேயோ பொய்சன் காணப்படும். அந்த நேரத்தில் எங்களுக்கு தெளிவாக முடிவெடுக்கலாம், இது ஒரு பொய்சனஸ் கேஸ், இது நஞ்சு கொடுக்கப்பட்டு இந்த குழந்தை இறந்திருக்கின்றது. சிலர் சொல்லுவாங்க, எப்படி என்று சொன்னால், இரவு படித்த மனிதர் காலையில் எழுந்திருக்கவில்லை. ஸோ எங்களுக்கு கோஸ் ஆஃப் டெத்தை கொடுக்க கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணின பிறகு அதில் இருக்கின்ற ஸ்டொமக் கண்டென்ட்ஸ், அதே நேரத்தில் பிளட்டை யூரின் எடுத்து பார்க்குற நேரம் அதில் பொய்சன் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ சாதாரணமாக படுத்தவர் காலையில் எழும்பவில்லை என்பது பொய், உண்மையிலே அவர் நஞ்சு கொடுக்கப்பட்டு பொய்சன் பண்ணப்பட்டு இறந்திருக்கின்றார் என்பது உண்மை. அதே டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் சொல்லுவாங்க, ஒருத்தர் தூக்கில் போட்டு மாட்டி இறந்துட்டாரு. ஆனால் அந்த டெட் பாடியை எடுத்து நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்கிறது சொன்னால், உண்மையிலே இவர் தூக்கில் மாட்டி இறக்கவில்லை, யாரோ கொலை செய்து இவரை தூக்கிலே போட்டு இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி போஸ்ட்மார்ட்டம் மூலமாக முடிவுகளுக்கு வரலாம். சில வேளை சில விடயங்கள் வரும், நீரிலே மூழ்கி இறந்து விட்டார், ஆனால் உண்மையிலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கின்ற போது அவரை கொலை செய்து நீரிலே போட்டிருப்பார்கள். ஸோ போஸ்ட்மார்ட்டம் மூலமாக பொய்சன் பண்ணி இருந்திருக்கிறார்களா, என்ன பொய்சன் பண்ணி இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு நாள், அதே நேரம் ஷூட் பண்ணியோ ஏதாவது வெப்பன் மூலமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்களா, என்ன வெப்பன், என்ன கன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதே நேரம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லை தற்கொலையா, ஏராளமான விடயங்களை எங்களுக்கு அழகாக டிசைட் பண்ணி எடுக்கலாம். அதே நேரத்தில் மிகவும் சிலவை இருக்கின்றது, இவற்றை போஸ்ட்மார்ட்டம் மூலமாக கூட கோஸ் ஆஃப் டெத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அது வெறும் சொற்பமான அளவு. ஸோ நண்பர்களே, அரசாங்கத்துக்கு இந்த சைல்ட் மோர்டாலிட்டியை குறைக்க வேண்டும். அதற்காக போஸ்ட்மார்ட்டத்தை கட்டாயப்படுத்த ட்ரை பண்ணுது. அதாவது கொரோனருக்கு போகின்ற எல்லா பாடிஸையும் கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிட ட்ரை பண்ணுது. ஸோ நண்பர்களே, இதற்கு ஒரு வகையான தீர்வு தான் கோஸ் ஆஃப் டெத்தை கவனிப்பது. கோஸ் ஆஃப் டெத் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்த்து அதற்கு தேவையான மெஷர்ஸை எடுப்பது. ஆல்ரெடி இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இந்த சைக்கிளுக்கு முன்பதாக
ஆல்ரெடி நான் கோஸ் ஆஃப் டெத் இருக்கின்றது. ஆல்ரெடி டாக்டர்ஸ் கொடுக்கின்ற கோஸ் ஆஃப் டெத் இருக்கின்றது. அந்த கோஸ் ஆஃப் டெத்தில் நியூமோனியாவாக இருக்கலாம், இன்னும் ஏராளமான விடயங்களாக இருக்கலாம். இவற்றை குறைப்பதற்கு அரசாங்கம் வழி எடுக்க வேண்டும். அதாவது ஹாஸ்பிட்டலில் வெல் எக்யூப்ட் ஹாஸ்பிட்டலை உருவாக்க வேண்டும். சைல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கின்றது, LRH இருக்கின்றது. அதே போன்று வெல் எக்யூப்ட் ஹாஸ்பிட்டல்ஸை உருவாக்க வேண்டும். அதே நேரம் ஸ்ரீலங்காவிலே எக்ஸ்பர்ட் வேண்டும், நிறைய சர்ஜன்ஸ் வேண்டும். கொன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ், அதாவது பிறப்பில் வருகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிறைய சர்ஜன்ஸ் வேணும். அதே நேரத்தில் ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அதே நேரத்தில் வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப் எல்லாமே சேர்ந்த ஒரு சிஸ்டம் வேண்டும். போஸ்ட்மார்ட்டம் மட்டும் பண்ணுவது தீர்வல்ல. எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக செய்கின்ற நேரத்தில் தான் இந்த சைல்டு மோர்டாலிட்டி, அண்டர் 5 சைல்டு மோர்டாலிட்டி குறையும் என்பது அது உண்மையான யதார்த்தம். ஸோ நண்பர்களே, நீங்கள் இந்த செக்யூலரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த செக்யூலர் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது, வாபஸ் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த செக்யூலரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கத்தில் இந்த மூவ் சரியானதா பிள்ளையான என்பதை கட்டாயம் கீழே கமெண்ட்ல இடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.